ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டிசம்பர் 27 இந்த நடந்த ஒரு விஷயம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருமே இந்த வருஷத்துல அதான் 2026 கிடையாது. இந்த 2025லயே ஆல்மோஸ்ட் 25 to 26ன்னு வச்சுக்கலாம். இதுல வந்து ஏகப்பட்ட பேர் ரிட்டயர்மெண்ட் வந்து அறிவிக்கிறாங்க. அதுல மட்டும் முக்கியமான ரிட்டயர்மெண்ட் அறிவிச்சது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, தளபதி விஜய். தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சதுனால, இப்போ வந்து நான் வந்து நடிக்கிறதுல இருந்து விலகுறேன். நான் டோட்டலா விலக போறேன் அப்படின்னு சொல்லி எங்க சொன்னாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, மலேசியால ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்ல வந்து சொன்னாரு. இது வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. என்ஜாய் பண்ணி பார்த்தாங்கன்னா, நான் அப்படி சொல்லல. அதாவது வந்து அவரை பார்க்கணுன்ற ஒரு என்ஜாய்மென்ட்ல போனாங்க. அது மட்டும் இல்லாம இன்னுமே நிறைய பேர் வந்து அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஐயோ! தளபதி மேல நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதா? அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன கதறிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா, நம்ம தளபதிய பத்தி பேசுறோம். அவர் ரிட்டயர்மென்ட்ட பத்தி பேசுறோம். ஏன் அங்க நடந்த ஆடியோ லான்ச்ச பத்தி பேசுறோமே தவிர, இத யார் ஆர்கனைசேஷன் பண்ணா? அவர பத்தி நம்ம ஏதாவது பேசுறோமா? இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழகத்துல வந்து நெறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. அதாவது எல்லா படத்தும் அவங்க ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க. ஏன் அவரோட பிஆர்ஓ ஜெகதீஷே வந்து எல்லாமே ஆர்கனைசேஷன் பண்ணுவாரு. அதே மாரி மலேசியால வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெரியாதுல்ல? அவர பத்தி தான் சொல்லப் போறேன். அவரோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாட்டோ மாலிக். டாட்டோ மாலிக்கா? இது ஏன் புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுலயும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, அவரு வந்து ஒரு தமிழன். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து அங்க போய் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு தமிழன். யார் அந்த டாட்டோ மாலிக்? என்ன பண்றாரு? அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். சோ அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் சினிமாஸ். டிசம்பர் 27 எல்லாராலயும் மறக்கவே முடியாத நாள் அப்படின்னே சொல்லலாம். அதாவது விஜய் வந்து அவரோட ரிட்டயர்மென்ட் வந்து அறிவிச்சது. அதுவும் இந்த பாட்டு யாரோ யாரோ நீ யாரோ அந்த பாட்டு கேட்கிறப்பலாம் வந்து கண்ணு கலங்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு ரிட்டயர்மென்ட் அதுவும் அவர் வந்து கெரியரோட உச்சத்துல இருக்கிறவரு, ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கிறவர் வந்து இப்படி அறிவிச்சது வந்து யாராலுமே தாங்க முடியல அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து சின்ன புள்ளையில கண்டிப்பா விஜய் ஃபேனாவே இருப்போம். இல்ல இப்போ வந்து யார் யார் ஃபேனா வேணா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா சின்ன வயசுல வந்து நம்ம எல்லாருமே விஜய ரசிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வந்து மலேசியா போனாரு. மலேசியா ஏர்போர்ட்ல இருந்து இறங்குறப்போ, ஒருத்தர் கண்ணாடி போட்டு, நல்லா அந்த கட்டிங்லாம் பண்ணி, ஓவர் கோட் போட்டு, அப்படியே கூடவே சுத்திட்டு இருந்தாரு. விஜய் கட்டி பிடிச்சாரு. விஜய் ஷோல்டர்ல கை போட்டு கூட்டு போனாரு. கார்ல உட்கார வச்சு அழைச்சிட்டு போனாரு. ஆமா யார்ரா அவரு? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரு தான் டாட்டோ மாலிக். தமிழகத்துல ராமநாதபுரத்துல மாவட்டத்துல வந்து முதுகளத்தூர் அப்படின்னு ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்தவர் தான் இந்த அப்துல்லா மாலிக் அப்படின்றவரு. அதாவது அப்துல்லா மாலிக் தலிஸ்தர். அவரோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்துல்லா மாலிக் தலிஸ்தர். இவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்த சேர்ந்தவரு. தமிழகத்துல இருந்து கிட்டத்தட்ட அதாவது அவரு வந்து பொழைக்கிறதுக்காக போன ஊர் தான் மலேசியா. அங்க போனதுக்கு அப்புறமே வந்து ஒரு அதாவது துணிக்கடையில வந்து சேல்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது ஜவுளி கடைன்னு சொல்லுவாங்கல்ல. ஜவுளி கடையில வந்து சேல்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. சேல்ஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே அவரோட முயற்சியாலேயே நெறைய பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மூவி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, மூவி புரொடியூஸ் பண்றது, சில கோல்ட் பிசினஸ் எல்லாருமே பண்றாரு அப்படின்னு சொல்லி அப்படியும் ஒரு தகவல் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மெயினான பார்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொழைக்கிறதுக்காக மலேசியாவுக்கு போய் இப்ப மலேசியாலயே ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தமிழ்ல அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே கூட்டு போய் அங்க கலை நிகழ்ச்சி வந்து ஒண்ணு நடத்துவாராமா. எப்பவுமே இயர்லி அது வந்து நடத்திட்டு இருக்காராமா. அது மட்டும் இல்லாம இவங்க வரதுக்கான பிரைவேட் ஃபிளைட்ஸ், இவங்க தங்கறதுக்கான ஹோட்டல்ஸ், இவங்களோட அக்காமடேஷன் ஃபுல்லாவே அவரே தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அங்க வந்து ஒரு கலை நிகழ்ச்சி வந்து நடத்திட்டு இருக்காரு. எல்லா ஆக்டர்ஸையும் வச்சு கலை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு. அதனாலே வந்து இவரு கொஞ்சம் ஃபேம் அப்படின்னே சொல்லலாம். இதுல முக்கியமான விஷயம் இவர வந்து எல்லாருக்குமே தெரிய வச்சது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கபாலிடா! அப்படின்ற மாரி கபாலி படம் இருக்குல்ல. நம்ம ரஜினி சார் நடிச்ச கபாலி படத்த வந்து மலேசியால ஷூட்டிங் எடுத்தாங்க. அந்த படத்த வந்து மலேசியன் லாங்குவேஜ்ல வந்து இவரு வந்து டப்பிங் பண்ணி அந்த ஊர்ல வந்து போட்டிருக்காரு. அது போட்டது மட்டும் இல்லாம இவரே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அந்த படத்த. இதனாலேயே வந்து இவரு வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். கபாலி படமெல்லாம் எப்படி இருக்கும்? அந்த மாரி அந்த படத்த வந்து இவரு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இதனாலேயே வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவரு வந்து தெரிஞ்ச நம்மளோட கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் அதாவது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜனநாயகனோட புரொடக்ஷன். அவங்க வந்து இந்த பொறுப்ப வந்து டோட்டலா உங்கள்ட்ட குடுக்குறாங்க. "ஓகே ப்ரோ நீங்க பார்த்துக்கங்க மாலிக். இத வந்து பக்காவா பண்ணிறணும்." அப்படின்னு அவங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காகவே, இவரு வந்து மெயினா போயிட்டு கவர்ன்மென்ட்ட பர்மிஷன் வாங்குறதா இருக்கட்டும், அந்த ஸ்டேடியம் அதாவது அது பேர் வந்து புல்கிட் ஜலீல்ன்னு நெனைக்கிறேன். அந்த ஸ்டேடியம் பேரு. அந்த ஸ்டேடியம் வந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடியே வாடகை எல்லாமே கட்டி, இந்த நாள் அன்னைக்கு இது வேணும், இந்த செட்டப்ல வேணும், பக்காவா வேணும், சிறப்பா வேணும், சூப்பரா வேணும், அழகா வேணும் அப்படின்ற மாரி எல்லா மாரி வேணுமோ, எல்லா மாரியும் சொல்லி, இத வந்து ஃபுல்லாவே டோட்டலா நடத்துனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாலிக். அவர்தான். அதாவது டியூட்டோ மாலிக் அப்படின்னு சொன்னா தான் அவருக்கு புடிக்கும் போல. இது வந்து இன்னைக்குமே வந்து நெறைய பேருக்கு வந்து, "இவரு யார்றா அவரு?" அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்த வந்து இந்த வீடியோல கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்ல, தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இவரு தான் இன்னைக்கு வந்து ட்ரெண்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சோசியல் மீடியால இவரு யாருன்னு தெரியாம நெறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இதுதான் அவரு.
அதாவது தமிழகத்திலேருந்து போய் ஒரு கிராமத்துலேருந்து போய் இப்போ அங்கே சாதிச்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பெரிய அதாவது இந்த ஜனநாயகன்றது வந்து சரித்திரத்தில் இடம்பெரிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்போ இதை வந்து அவர் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். இன்னைக்குமே ட்ரெண்டில் அவர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்குமே ட்ரெண்டில் வந்து அவர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.